யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கம் இது போன்ற எந்த இணையதளத்தில் நீங்க இருந்தால் கூட அரசாங்கத்திற்கு எதிராக அரசாங்கத்தை நீங்க தட்டி கேட்கக்கூடிய நபராக இருந்தால் உங்கள் மீது சாட்டை விலகும் போகிறது. தொடர்ந்து எங்களுடைய கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டு அரசாங்கம் செய்யக்கூடிய பல்வேறு சதி வேலைகளை நாங்க எக்ஸ்போஸ் செய்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் பார்லிமெண்டில் ஒரு பொய் பேசிவிட்டால் அடுத்த நிமிடமே எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் அந்த பொய்யை உடைத்து விடுகிறோம். அரசாங்கம் ஒரு தவறான சட்டத்தை கொண்டு வந்தால் அந்த சட்டத்திற்கான உண்மையை மக்களுக்கு முன்பு எடுத்து வைத்து விடுகிறோம். இதிலிருந்து பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் இதற்கு மேல் எங்களையும் கண்ட்ரோல் செய்ய பார்க்கிறது. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த பேச்சுரிமையை பறிக்க பார்க்கிறது, அந்த வாழும் உரிமையை பறிக்க பார்க்கிறது. இந்த சட்டம் எந்த அளவில் இந்த நாட்டிற்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய கழுத்தை நெரிக்க போகிறது. நன்றி, வணக்கம். ஏன் கடைசியில் கூறுவதை இப்போ கூறுகிறேன்? இதுதான் நடக்க போகிறது. எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் நியூஸ் சேனல்களை மறந்து விடுங்கள். சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகளை மறந்து விடுங்கள். அரசாங்கம் செய்யக்கூடிய அராஜகத்தை தட்டி கேட்கக்கூடிய இது போன்ற கேள்விகளையும் மறந்து விடுங்கள். இந்த நாட்டு மக்களுடைய குரலாய் ஒலிக்கக்கூடிய எங்கள் போன்ற நபர்களை இதற்கு மேல் உங்களால் பார்க்க முடியாது. யூடியூபில் பார்க்க முடியாது, ஃபேஸ்புக்கில் பார்க்க முடியாது. தனியாக ஒரு வெப்சைட் வைத்து நடத்தி வந்தோம் என்றால் அதிலும் நீங்க பார்க்க முடியாது. ஏன் காரணம்? இந்த நாட்டு மகான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களுடைய புதிய மாஸ்டர் ஸ்ட்ரோக், டிமானிட்டைசேஷன் போன்ற ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக், ஜிஎஸ்டி போன்ற மாஸ்டர் ஸ்ட்ரோக், வேளாண் சட்டங்கள் போன்ற மாஸ்டர் ஸ்ட்ரோக், இந்த நாட்டு ஏழைகளுடைய வேலையை பறித்த அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக், இந்த நாட்டில் ஒவ்வொரு நபருடைய அக்கவுண்டில் 15 லட்சம் ரூபாய் வரும் என்று கூறிய அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக், 2 கோடி வேலை வாய்ப்பு வருடந்தோறும் கிடைக்கும் என்கிற அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக், இப்ப புதிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் வந்திருக்கிறது. பிராட்காஸ்டிங் சர்வீஸ் ரெகுலேஷன் பில் 2024 வழியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ்களை, அதாவது யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கம் இது போன்ற எந்த இணையதளத்தில் நீங்க இருந்தால் கூட அரசாங்கத்திற்கு எதிராக அரசாங்கத்தை நீங்க தட்டி கேட்கக்கூடிய நபராக இருந்தால் உங்கள் மீது சாட்டை விலகப் போகிறது. நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய். நடக்க போகிறது. எங்கள் போன்ற ஊடகத்தை எதற்காக அரசாங்கம் எதிர்க்கிறது? எதற்காக எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்களை பார்த்து இந்த நாட்டு அரசாங்கம் பயந்து போயிருக்கிறது? காரணம், கோதி மீடியாவை விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள், நியூஸ் பேப்பர்களை விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள், ரேடியோவை விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள், சோசியல் மீடியாவில் பல்வேறு இன்ஃப்ளூயன்சர்களையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். ஆனால் மீதம் இருக்கக்கூடிய ஒரு சில ஜேர்னலிஸ்ட்கள், எங்கள் போன்ற பத்திரிகையாளர்களை இவர்களால் விலை கொடுத்து வாங்க முடியவில்லை. தொடர்ந்து எங்களுடைய கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டு அரசாங்கம் செய்யக்கூடிய பல்வேறு சதி வேலைகளை நாங்க எக்ஸ்போஸ் செய்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் பார்லிமெண்டில் ஒரு பொய் பேசிவிட்டால் அடுத்த நிமிடமே எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் அந்த பொய்யை உடைத்து விடுகிறோம். அரசாங்கம் ஒரு தவறான சட்டத்தை கொண்டு வந்தால் அந்த சட்டத்திற்கான உண்மையை மக்களுக்கு முன்பு எடுத்து வைத்து விடுகிறோம். இதிலிருந்து பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் இதற்கு மேல் எங்களையும் கண்ட்ரோல் செய்ய பார்க்கிறது. அதாவது தலையாட்டி பொம்மை போன்று இருக்கக்கூடிய கோதி மீடியா அது போன்று நாங்களும் இயங்கவில்லை என்று கூறி எங்களையும் பொம்மலாட்டம் போன்று கண்ட்ரோல் செய்ய பார்க்கிறார் சுப்ரீம் லீடர். இந்த நாட்டின் சுப்ரீம் லீடருடைய ஆசைக்கு இணங்கி இந்த நாட்டில் மீண்டும் ஒரு முறை லைசன்ஸ் ராஜ் வர இருக்கிறது. அதாவது எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு சுப்ரீம் லீடர் கால்களை பிடித்து கெஞ்சி கூத்தாடி, தயவு செய்து எங்களையும் பேச விடுங்கள், எங்களுடைய பேச்சுரிமையை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள். 200 ஆண்டுகள் இந்த நாட்டில் வெள்ளையர்கள் ஆண்டார்கள். அவர்களை போரிட்டு போராடி இந்த நாட்டின் சுதந்திரத்தை தேடி கொடுத்தார்கள். உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கக்கூடிய அந்த பேச்சுரிமைக்காக போராடினார்கள், வாழும் உரிமைக்காக போராடினார்கள். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த பேச்சுரிமையை பறிக்க பார்க்கிறது, அந்த வாழும் உரிமையை பறிக்க பார்க்கிறது. பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த அளவில் ஒரு கவர்மெண்டோடைய ஸ்ட்ரிக்ட் சூப்பர்விஷன் படி, ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் படி
ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் படி இதற்கு மேல் ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டுமே பேச வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். நீங்க பார்த்தீர்களோ உங்களுக்கு புரிய வரும் இந்த சட்டம் எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய கழுத்தை நெரிக்க போகிறது. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இதற்கு மேல் பிரஸ் அண்ட் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இதற்கு மேல் கிடைக்காது. இதற்கு மேல் நீங்க பார்த்தீர்கள்னா கான்டென்ட் எவாலுவேஷன் கமிட்டியிடம் நீங்க எந்த விதமான கான்டென்ட் இருக்கிறீர்கள், எந்த விதமான வார்த்தைகளை பேசுகிறீர்கள், இது அரசாங்கத்தை விமர்சிக்கும்படி இருக்கிறதா, அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கும்படி இருக்கிறதா என்று அனைத்தையுமே அவர்களுக்கு முன்பு காட்டி அவர்களுடைய அப்ரூவலுக்கு பின்புதான் நீங்க அதை அப்லோடே செய்ய வேண்டும். அப்படி ஒரு ட்ரோல் ஆர்மிக்கு உங்களுடைய கான்டென்ட் பிடிக்கவில்லை என்றால் உடனடியாக அவர்கள் உங்களுக்கு இமெயில் அனுப்புவார்கள். ஐயா, நான் தவறு செய்து விட்டேன், இதற்கு மேல் மோடி அவர்களை பற்றி பேச மாட்டேன், இதற்கு மேல் அமித்ஷா அவர்களை பற்றி பேச மாட்டேன், பட்ஜெட்டை பற்றி பேச மாட்டேன், நாட்டின் வேலை வாய்ப்பை பற்றி பேச மாட்டேன், விலைவாசியை பற்றி பேச மாட்டேன் என்று நாம் மன்னிப்பை கேட்க வேண்டுமா? அல்ல என்றால் சிறைக்கு செல்லுங்கள், ஃபைன் கட்டுங்கள். இதுதான் இந்த நாட்டில் நடக்கப் போகிறது. இரண்டு விஷயத்தை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். பிராட்காஸ்ட் பில் டெத் ஃபார் பிரஸ் ஃப்ரீடம். இந்த பில் சுதந்திரமாக இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இது போன்ற இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்களை கொல்லக்கூடிய பில்லாக இருக்கிறது. இந்த பில் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்களுக்கு மட்டுமல்ல, இந்த கான்டென்ட்டை கன்சியூம் செய்யக்கூடிய உங்களுக்கும், அதாவது இன்டர்நெட் யூசர்ஸ்களுக்கும் எதிராக இருக்கிறது. இந்த பில்லில் நீங்க பார்த்தீர்கள்னா மிக முக்கியமான வார்த்தை நியூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர் ப்ரோக்ராம்ஸ். எங்கள் போன்ற ஒவ்வொரு நாளும் செய்திகளை, கரண்ட் அஃபேர்ஸ்களை எடுத்து காட்டக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்கள், இன்க்ளூடிங் அனாலிசிஸ் அபவுட் ரீசெண்ட் இவெண்ட்ஸ், பிரைமரிலி சோஷியோ பொலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் கல்ச்சர் நேச்சர். ஒவ்வொரு நாளும் அன்னநாடும் நடக்கக்கூடிய எந்த விதமான செய்தியாக இருந்தாலும், அது பொலிட்டிக்கல் செய்தியாக இருக்கட்டும், நேச்சுரல் செய்தியாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டின் எக்கனாமி பொருளாதார வழியாக இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் இது இந்த ரூல்ஸிற்கு கீழே வரும். இந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ செய்ய வேண்டும். எங்களை யாருடன் கம்பீட் செய்கிறது இந்த அரசாங்கம் என்று பார்த்தீர்கள்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம், அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், Z5 இது போன்ற மிகப்பெரிய கார்ப்பரேட்கள் நடத்தக்கூடிய சேனல்ஸ்கள், அவர்களுடன் எங்களையும் ஒப்பிட்டு பார்த்திருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். எங்களிடம் பணம் கிடையாது, எங்களிடம் இருப்பது ஒரு சில எடிட்டர்ஸ்கள் மட்டும்தான். அவர்களை வேணால் நீங்க சிறையில் அடைக்கலாம், என்னையும் அதிலேயே கூட்டிட்டு செல்லலாம். ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் நடத்தக்கூடிய கார்ப்பரேட்டை எங்களை மோத கூறி வருகிறார்கள். அந்த நிலத்தில், அந்த இடத்தில் எங்களை எடுத்து வைத்திருக்கிறது அரசாங்கம். உங்களுக்கு வேடிக்கையாக தெரியலாம், நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கும் போது, ஒரு கமெண்ட் அடிக்கும் போது, ஒரு விஷயத்திற்கான விமர்சனத்தை எடுத்து வைக்கும் போது பல்வேறு ட்ரோல் ஆர்மிகளுக்கு கூட நாங்க பதில் கொடுக்க வேண்டுமா? அப்பாயிண்ட் அ கிரீவன்ஸ் ரீட்ரெசல் ஆஃபீஸர் ஃபார் பர்பஸ் ஆஃப் ரிசீவிங் அண்ட் ஹியரிங் கம்ப்ளைண்ட். பிஜேபி ஐடி விங் நான் போடக்கூடிய இந்த வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட் எழுதி வந்தார்கள். இதற்கு மேல எங்களுடைய இமெயில் அட்ரஸில் ஒரு இமெயில் வரும். எதற்காக நீங்க மோடிஜியை பத்தி இப்படி பேசினீர்கள்? எதற்காக வேளாண் சட்டம் தவறானது என்று கூறினீர்கள்? எதற்காக வேலை வாய்ப்பு கிடைக்காததை நீங்க உங்களோட வீடியோவில் எடுத்து காட்டினீர்கள்? எதற்காக பெட்ரோலின் விலை 60 120 உயர்ந்து விட்டது என்று நீங்க கூறினீர்கள்? அதனால் நீங்க அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும். அப்படி நான் விளக்கத்தை கொடுக்க தவறிவிட்டேன் என்றால் நேரடியாக இந்த கம்ப்ளைண்ட் அரசாங்கத்திடம் போகும். அரசாங்கம் என்னுடைய சேனலை முடக்கிவிடும். இந்த சட்டத்திற்கு கீழே பல்வேறு விஷயங்களை இவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எவ்ரி பிராட்காஸ்ட் or broadcasting network operator shall constitute one or more content evaluation committee. content evaluation committee எங்களுடைய அந்த வீடியோவை அப்ரூவல் செய்ததற்கு பின்புதான் நீங்க போஸ்ட் செய்யணும். அதாவது நாங்க கிரீவன்ஸ் கமிட்டிக்கு பணம் கொடுக்கணும், கான்டென்ட் எவாலுவேஷன் கமிட்டிக்கு நாங்க பணம் கொடுக்கணும். இந்த நாட்டு அரசாங்கத்தில் எந்த விதமான விஷயங்கள் நடந்தாலும் நாங்கள் தட்டி கேட்கக்கூடாது, பயந்து போய் வீடியோக்களை போடணும். இது போன்ற 10க்கும் மேற்பட்ட ரெகுலேஷன்ஸ் வெளியாகி இருக்கிறது. அதை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் ஆழமாக பார்க்க போறீர்கள். இந்த இடத்தில் யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் இது போன்ற இணையதளங்கள், அவர்களிடம் இந்த மாதிரியான ரூல்ஸ் கிடையாது. அப்போ எப்படி நீங்க கம்பீட் செய்வீர்கள்? அவர்களும் இந்த விஷயத்தில் வருகிறார்கள். ஒரு ரிப்போர்ட் வெளியானது, CSDS லோக் நீதி வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா சோஷியல் மீடியா வழியாக செய்திகளை பார்க்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை 30%.
42% இன்னைக்கும் டெலிவிஷன் வழியாக செய்திகளை பார்க்கக்கூடிய நபர்கள் தான் இருக்கிறார்கள். அதாவது டெலிவிஷன் தான் கிங்காக இன்னைக்கும் இருக்கிறது. ஆனால் சோஷியல் மீடியா யாரெல்லாம் எஞ்சி இருக்கிறது இன்னைக்கு பார்த்தீர்கள்னா, நியூஸ் பேப்பர் வெறும் 16%, ரேடியோ வெறும் 6%. அப்போ ரேடியோவை விட 4 மடங்கு அதிகம், நியூஸ் பேப்பரை விட 2 மடங்கு அதிகம். இன்னும் ஒரு சில வருடங்களில் கோதி மீடியாவையும் மிஞ்சி விடுவோம். இதை அரசாங்கம் உணர்ந்து விட்டது. இந்த இடத்தில் நீங்க எந்த அளவில் அரசாங்கம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கோதி மீடியாவும் உணர்ந்திருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, கோதி மீடியா ஆங்கர்ஸ்கள் மக்கள் மத்தியில் போய் பேசும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு எதிராக கோஷங்களை விட தொடங்கிவிட்டார்கள், ட்ரோல் செய்ய தொடங்கிவிட்டார்கள், கிண்டல் அடிக்க தொடங்கிவிட்டார்கள். நீங்க கோதி மீடியா என்று எந்த வார்த்தை பார்த்து வருகிறீர்களோ அதையே கூறி அவர்களை நேருக்கு நேர் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். சோஷியல் மீடியா changed outcome of election in 2024. மார்ச் மாதத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா அப்கி பார் 400 பார், இந்த முறை பிரைம் மினிஸ்டர் மோடி 400க்கும் மேல சீட்டுகளை வாங்குவார் என்கிற ஒரு ப்ரொபகண்டாவை பரப்பினார்கள். என்னை போன்ற சின்ன ஆபீஸில் உட்கார்ந்து கொண்டு, ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஸ்டுடியோவில் உட்கார்ந்து கொண்டு, ரவீஷ்குமாராக இருக்கட்டும், ஆகாஷ் பானர்ஜியாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், அஜித் அஞ்சும் அவர்களாக இருக்கட்டும், பிரசூன் வாஜ்பேயாக இருக்கட்டும், த்ருவ் ராட்டியாக இருக்கட்டும், எங்கள் போன்ற சின்ன சின்ன யூடியூபர்ஸ்கள் நாங்கள் போட்டு வந்த அந்த வீடியோக்கள் வழியாக ஒட்டுமொத்த ப்ரொபகண்டாவே உடைக்கப்பட்டது. எலெக்ஷன் ரிசல்ட் தலைகீழாக மாறியது. 240 கூட பிஜேபியால் தாண்ட முடியவில்லை. இது பிஜேபிக்கு மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும், அது காங்கிரஸாக இருந்தாலோ, டிஎம்கேவாக இருந்தாலோ, ஏடிஎம்கேவாக இருந்தாலோ, பிஜேபியாக இருந்தாலோ, நேர்மையாக எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் இந்த நாட்டு மக்களுக்காக எழுப்பக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் இந்த நாட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய வேலையாக இருக்கிறது. அதனால் தான் நாங்க இந்த வேலையை பார்த்து வருகிறோம். எங்களுக்கு பணம் எல்லாம் கிடைக்காது, செக்யூரிட்டி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. நாங்க பேசக்கூடிய உண்மைக்கு கிடைக்கக்கூடிய பதில் தான் இது போன்ற பிராட்காஸ்டிங் சர்வீஸ் ரெகுலேஷன் பில். போன வருடம் கொண்டு வந்தார்கள், 2023 ஃபர்ஸ்ட் பில் வந்தது. அந்த பில்லில் நீங்க பார்த்தீர்கள்னா, நியூஸ் அண்ட் பாலிடிக்ஸை ரெகுலராக கவர் செய்யக்கூடிய நபர்கள், அவர்கள் ஒரு சீரியஸ் கான்டென்ட் கிரியேட்டர், ப்ரொஃபஷனல் கான்டென்ட் கிரியேட்டராக பார்க்கப்படுவார்கள். இவர்கள் கிரீவன்ஸ் ரீட்ரெஸல் ஆஃபீஸரை வைக்கணும். அது யூடியூப் சேனலாக இருக்கட்டும், அல்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட் எவர் இட் இஸ். டிஜிட்டல் டிக்டேட்டர்ஷிப்பாக இதை பார்க்கப்படுகிறது. அதாவது உலக நாடுகள் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்களை வைத்து அடுத்து எப்படி ஒரு சரியான பிளாட்ஃபார்மை கொண்டு வரலாம் என்று யோசித்து வருகிறார்கள். ஆனால் இந்தியா பிரைம் மினிஸ்டர் மோடி லீடர்ஷிப்பிற்கு கீழே இங்கேயும் ஒரு டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகாரத்தை திணிக்க பார்க்கிறார்கள். கடந்த 1 அல்ல 2 வருடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, அரசாங்கம் மிக பெரிய நெருக்கடியில் வந்ததற்கான காரணம் சோஷியல் மீடியா மட்டும்தான். தொடக்கத்தில் இது ஒரு சீக்ரெட் பில் என்று நான் கூறினேன். எதற்காக சீக்ரெட் பில்? காரணம், ஃபர்ஸ்ட் டிராஃப்டை சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் செய்தார்கள். அதாவது நியூஸ் பேப்பர் அல்ல மீடியா ஹவுசஸ்கள் வழியாக உங்களுக்கு அதில் என்ன எழுதப்பட்டது என்று புரிய வந்தது. டிராஃப்ட் 2வில் என்ன எழுதப்பட்டது? எதுவுமே பப்ளிஷ் செய்யவில்லை. குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் கையில் அதுவும் ஹார்ட் காப்பியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஹார்ட் காப்பியும் நீங்க பார்த்தீர்கள்னா அதில் பார்கோட் இருக்கிறது, அதில் ஒரு சில குறிப்புகள் இருக்கிறது. அதாவது நீங்க ஒரு ஃபார்வர்ட் செய்தாலோ அல்ல ஒரு நபருக்கு கொடுத்தாலோ அது பிடிபட்டு போகும். கொடுக்கப்பட்ட அந்த நபர்களுக்கும் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு தெளிவான விளக்கத்தை, ஒரு தெளிவான ஆர்டரை போட்டு தான் கொடுத்திருக்கிறார்கள். யார் கையிலும் இந்த டிராஃப்ட் போகக்கூடாது. ஆனால் இந்த நாடு ஒரு மிகப்பெரிய நாடு. இந்த நாட்டில் லீக்ஸ் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது பேப்பர் லீக்காக இருக்கட்டும், அது பார்லிமெண்ட் லீக்காக இருக்கட்டும், ராம் மந்திர் லீக்காக இருக்கட்டும், அல்ல ஏர்போர்ட் லீக்காக இருக்கட்டும், இதே போன்ற லீக் இங்கேயும் நடந்து விட்டது. எந்த டிராஃப்டை பற்றி இவர்கள் பதுக்க வைக்க பார்த்தார்களோ, சீக்ரெட்டாக எடுத்து வைக்க பார்த்தார்களோ, அந்த விஷயத்தில் எழுதப்பட்ட பல்வேறு விஷயங்கள் லீக் ஆகிவிட்டது. ஒரு நியூக்ளியர் ப்ராஜெக்டை நீங்கள் நடத்தி வருகிறீர்கள். சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன ஆஃபீஸில் உட்கார்ந்து கொண்டு எங்கள் போன்ற யூடியூபர்ஸ்னு நீங்கள் அழைக்கலாம், பத்திரிகையாளர்னு நீங்கள் அழைக்கலாம், எங்கள் போன்ற நபர்கள் மீது போடக்கூடிய இந்த லீக்கை பற்றி நீங்கள் பாருங்கள். இந்த பில்லை மக்கள் கேட்டார்களா? கிடையாது. ரோட்டில் இறங்கி போராடினார்களா? கிடையாது.
யார் தான் கேட்டார்கள்? எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்டார்கள்? இல்ல சோஷியல் மீடியாவில் பல்வேறு நபர்கள் தவறாக பேசிவிடுகிறார்கள். அப்படி கிடையாது. சோஷியல் மீடியாவில் நிச்சயமாக ஒரு கண்ட்ரோல் இருந்திருக்க வேண்டும், தவறு கிடையாது. ஆனால் நீங்க கொண்டு வந்த பில்லை நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். எப்படி பங்களாதேஷில் இன்னைக்கு அவர் வெளிநாட்டிற்கு தப்பி சென்று விட்டார். பங்களாதேஷில் இதே போன்ற நேஷனல் செக்யூரிட்டி என்கிற பேரில் ஒரு பில் கொண்டு வரப்பட்டது. அந்த பில்லை வைத்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை, அங்க இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்களை தொடர்ந்து டார்கெட் செய்தது மட்டுமல்லாமல் அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய வேலையும் பங்களாதேஷ் அரசாங்கம் பார்த்து வந்தது. விபிஎன் பயன்படுத்தினீர்கள்னா, அல்ல விபிஎன் வழியாக ஒரு வீடியோவை ஷேர் செய்தீர்கள்னா, இன்டர்நெட் யூஸ் செய்தீர்கள்னா, எது செய்தாலும் அது ஒரு குற்றமாக பார்க்கப்பட்டது. இதற்கு மேல் 10 பாயிண்ட்ஸ்களில் இந்த பில்லில் என்னெல்லாம் எழுதியிருக்கிறது, இந்த பில் எதற்காக நீங்க எதிர்க்கணும் என்கிற அந்த விஷயத்தை புரிய வைக்கிறேன். Government is targeting big content creators. It is actually a reserve complaint. நாங்க போட்டு வரக்கூடிய வீடியோக்களை பாராட்டி இந்த நாட்டு அரசாங்கம் எங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டை கொடுத்திருக்கிறது. இந்த வழி ப்ரொஃபஷனல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்து எங்கள் மீது இன்னும் ஆழமாக கவனத்தை செலுத்த போகிறது இந்த நாட்டு அரசாங்கம். அந்த கவனம் எப்படி என்று நீங்க பாருங்கள். சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி ஆஸ் ஸ்ட்ரக்சர்ட் ஆர் ஆர்கனைஸ்ட் ஆக்டிவிட்டி தட் இன்வால்வ்ஸ் an element of planning, method, continuity and presence. ஒரு இயக்கம், ஒரு நபர் ப்ரீ பிளான் செய்து ஆர்கனைஸ் வழியாக ஒரு விஷயத்தை சரியான முறைகள் வீடியோ வழியாக அல்ல ஆர்டிக்கல் வழியாக அல்ல எக்ஸ் பக்கம், யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக ஒரு கான்டென்ட்டை கிரியேட் செய்து போட்டால் அவர்கள் மீது நாங்கள் கவனம் செலுத்த போகிறோம். அவர்கள் ப்ரொஃபஷனல் கிரியேட்டர்ஸ் என்று கூறிவிட்டார்கள். பிளானிங், கண்டினியூட்டி, பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் தேர் கான்டென்ட். டெய்லி ஒவ்வொரு நாள் விடாமல் ஒரு விஷயத்தை வைத்து எடுத்து பேசினீர்கள்னா நீங்க ப்ரொஃபஷனல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெகக்னைசிங் அஸ் மிஸ்டர் மோடிஜி. இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் நல்ல விஷயம் அவருக்கு தான், எங்களுக்கு கிடையாது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் எந்த லெவலாக இருக்கிறது, அவர்களை வைத்து எங்களை நீங்கள் கம்பீட் செய்ய போகிறீர்கள். என்னுடைய ஆஃபீஸில் அதிகபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10-12 பேர் வேலை பார்க்குறார்கள். அதே ஓடிடி பிளாட்ஃபார்மில் 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் வேலை பார்க்கிறார்கள். பணம் இருக்கிறது. அவர்களை பார்த்து எங்களையும் அவர்களையும் சமமாக பார்க்க போகிறீர்கள். ரவீஷ், என்னை போன்ற நபர்களை நீங்க பேப்பர் ஒர்க்கில் சிக்க வைக்க பார்க்கிறீர்கள். அதாவது நீங்க கான்டென்ட் எல்லாம் கிரியேட் செய்ய தேவையில்லை, இது போன்ற வழக்குகளை போட்டுக்கொண்டிருப்போம், நீங்க இந்த வழக்குகளை சந்திப்பதற்கே தயாராகி விடுங்கள் என்று இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 2, these are video content creators will enjoy on tweet only. What's the drama? இவர்கள் எல்லாம் யூடியூபர்ஸ்கள் தானே, இவர்களுக்கு தானே பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று பார்க்கக்கூடிய நீங்கள் இன்டர்நெட் யூசர்ஸ், நீங்க கவலைப்படாமல்லாம் இருக்க வேண்டாம். நீங்க கீழே கமெண்ட் எழுதுவீங்க இல்லையா, அதற்கும் இந்த புதிய பில்லில் இடத்தை கொடுத்து விட்டார்கள். நியூஸ், கரண்ட் அஃபேர், ஆடியோ விஷுவல், சைன், சிக்னல் ரைட்டிங், இமேஜ் ஆர் டெக்ஸ்ட். வாட்ஸ்ஆப்பும் இதில் வரும், கமெண்ட்டும் இதில் வரும், டெக்ஸ்ட் எழுதினீர்கள்னா அதுவும் வரும். அதாவது பப்ளிக்கும் எங்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 3, சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ்கள் தானே, அப்போ வெளிநாட்டில் இருந்து கொண்டு த்ருவ் ராட்டி போன்ற நபர் ஜெர்மனியில் இருந்து கொண்டு இந்த நாட்டுக்கு எதிராக இந்த நாட்டு அரசாங்கத்தை தட்டி கேட்டு விமர்சித்து ஒரு வீடியோவை போட்டுவிட்டால் அவர் என்ன செய்வீர்கள்? அவர்களுக்கும் ஒரு வழியை கொண்டு வந்திருக்கிறோம். உலக நாடுகளில் எங்க இருந்தாலும் இந்தியாவை பத்தி, இந்திய அரசாங்கத்தை பத்தி நீங்க விமர்சித்தாலே உங்கள் மீது வழக்கு பாயும். பாயிண்ட் நம்பர் 4, உங்களுடைய லாங்குவேஜ், மொழி. நீங்க எந்த விதமான மொழியை பயன்படுத்துகிறீர்கள்? டிஜிட்டல் மீடியா இந்த இடத்தில் they need to comply with a program code and advertising code. ப்ரோக்ராம் அண்ட் அட்வர்டைசிங் கோட் நீங்க ஃபாலோ செய்ய வேண்டும். எப்படி கேபிள் டிவி ப்ரோக்ராம் கோட் இருக்கிறதோ அதன்படி நீங்க பார்த்தீர்கள்ல, இன்னைக்கே 50% மேல யூடியூப் சேனல்ஸ்கள் முடக்கப்பட்டுவிடும். நீங்க தவறாக பேசினீர்கள்னா, உங்களோட லாங்குவேஜ் சரியாக இல்லை என்றால், ஏதோ ஒரு வீடியோவில் யாரோ ஒரு நபர் தவறாக பேசியிருந்தால் அது முடக்கப்படும். ஸோ உங்களுடைய லாங்குவேஜ் மிக முக்கியம். எங்களுடைய சேனலில் நாங்கள் அப்படியெல்லாம் பேசுறதில்ல. ஸோ வி ஆர் சேஃப். பட் தவா பேசியிருந்தீர்கள்னா அதுவும் இருக்கும். நேஷனல் ஆர் ஆன்டி நேஷனல், இந்த விஷயத்தை பார்ப்பதற்கு அரசாங்கம் ஒரு தனியாக டீமையும் அமைத்து விட்டது. ராம் டெம்பிள் இனாகுரேஷனும் போது சென்டர் இஷ்யூஸ் ஒரு அட்வைசரி கொடுத்தார்கள். contains anything obscene, defamatory, deliberate, false and suggestive
என்டோஸ் ஹாஃப் ட்ரூத். இது யார் முடிவு செய்வார்? நீங்க காட்டக்கூடிய ராமர் கோவிலுக்கான ஒரு கான்டென்ட், அதுல என்ன உண்மை என்ன பொய், இந்த மாதிரியெல்லாம் நீங்க பேசினீர்கள்னா அரசாங்க முடிவெடுக்கும். நீங்க அரகுர கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியது, அதை பத்தி நீங்க பேசக்கூடாது. எப்படி ராமர் கோவிலுக்குள்ள அந்த தண்ணி லீக் ஆகி கொண்டிருக்கிறது, அதை பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. போகக்கூடிய அந்த வழியில் ஒரு மிகப்பெரிய ஓட்டை விழுந்து விட்டதே, அந்த ரோடு டேமேஜ் ஆகி விட்டது, அதை பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. இதெல்லாம் பேசினீர்கள்னா அரசாங்க முடிவு செய்யும். நீங்க சரியாக பேசுறீர்களா தவறாக பேசுறீர்களா, உங்களுடைய லாங்குவேஜ். இதுதான் லாங்குவேஜ். பாயிண்ட் நம்பர் 5, ஈவன் இஃப் யூ டூ ஆல் தீஸ் திங்ஸ், இதெல்லாம் நீங்க செய்துட்டீர்கள்னா கூட த கவர்மெண்ட் வில் ஸ்டில் ஹாவ் ரைட் டு த்ரெட் யுவர் ஆஃபீஸ். உங்களுடைய ஆஃபீஸை ரேட் செய்வதற்கான அனைத்து கண்ட்ரோலுமே அரசாங்கம் கையில் போகிவிடும். அதாவது லைசன்ஸ் ராஜை பற்றி நான் கூறினேன், அப்படி கிடையாது. இன்ஸ்பெக்டர் ராஜும் இருக்கும். அதாவது உங்களுடைய ஆஃபீஸை இன்ஸ்பெக்ட் செய்வதற்காக அரசு அதிகாரிகள் வருவார்கள். நாங்கள் கொடுத்த அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ செய்கிறீர்களா இல்லையா? அப்படி செய்யும் போது நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை தவிர்த்தால் கூட உங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ்களை, கேமரா, லைட், மைக், கார்டு, கம்ப்யூட்டர், ஹார்ட் டிஸ்க், இது எல்லாமே எடுத்து சொல்வார்கள். கேள்வி கேட்க மாட்டார்கள். கேள்வி கேட்கக்கூட தேவையில்லை. பாயிண்ட் நம்பர் 6 நீங்க பார்த்தீர்கள். இட் இஸ் ஆல்சோ நெசசரி டு ப்ரொவைட் சப்டைட்டில் அண்ட் சைன் லாங்குவேஜ். நீங்க தூர்தர்ஷனில் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீர்கள்னா அந்த சைன் லாங்குவேஜில் ஒரு நபர் அங்கே பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த மொழி மாற்றம் செய்து கொடுப்பார். அதாவது வாய் பேச காது கேட்காத நபர்களுக்கும் அந்த விஷயம் புரிய வேண்டும் என்று. நீங்க கீழே சப்டைட்டில் கொடுத்தே தீர வேண்டும். நாங்க அவ்வளோ பெரிய சேனல் கிடையாது. எங்களால் அந்த சப்டைட்டிலுக்காக தனியாக டீம் எல்லாம் உட்கார வைக்க முடியாது. எங்களால் அந்த சைன் லாங்குவேஜ்க்காக இன்னொரு நபரை உட்கார வைக்க முடியாது. இட்ஸ் an expensive affair. ஸோ இந்த பொருளாதார ரீதியாக பணம் கொடுக்க முடியாமல் எங்களால் சம்பளம் கூட கொடுக்க முடியலை. இதுதான் உண்மை. அப்போ இன்னொரு போர்டன் நீங்க தூக்கி வைத்தீர்கள்னா அதுவும் எங்களால் செய்ய முடியாது. டாடா பை பை, தேங்க்யூ ஸோ மச், இதுதான் நடக்கும். அப்போ பல யூடியூப் சேனல்ஸ்கள் அங்கேயும் முடக்கப்படும். பாயிண்ட் நம்பர் 7, கிரேவன்ஸ் ரெட்ரஸல் ஆஃபீஸர் இருக்கணும். அதாவது அப்படி ஒரு ட்ரோல் ஆர்மி உங்களுக்கு ஒரு இமெயில் போட்டு கம்ப்ளைண்ட் செய்தால் உடனடியாக அவர் அதற்கான பதில் கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கும் நாங்கள் பணம் கொடுக்கணும். அந்த பதில் சரியான நேரத்தில் போகலைன்னா உங்களுடைய அக்கௌண்ட் முடக்கப்படும். நாங்கள் ஒரு டிஜி பப் என்கிற ஒரு ஆர்கனைசேஷனுடன் இணைந்திருக்கிறோம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு கிரீவன்ஸ் கமிட்டி இருக்கிறது. அதில் பல யூடியூபர்ஸ்கள், அதில் ரவீஷ்குமாராக இருக்கட்டும், ஆகாஷ் பானார்ஜியாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு பத்திரிகையாளர்கள் அங்கே இருக்கிறோம். அங்கிருந்து ஒரு பதில் போயிடும். அப்படி அங்கிருந்தும் அந்த பதில் போகவில்லை என்றால் இந்த விஷயம் நேரடியாக அரசாங்கத்திடம் போகும். அரசாங்கம் அதற்கு பேர் முடிவெடுக்கும். பாயிண்ட் நம்பர் 8, அதாவது ஒரு அரசியல்வாதி வெறுப்பு பேச்சை பேசிவிடுகிறார். வெறுப்பு பேச்சை பேசியதற்கு பின்பு எங்களால் அவருடைய கான்டென்ட்டை கூட பயன்படுத்த முடியாது. நீங்க யாருடைய கான்டென்ட்டையும் யாருடைய வீடியோவையும் நீங்க அவருடைய என்ஓசி இல்லாமல் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், உதாரணத்திற்கு பார்லிமெண்டில் அனுராக் தாக்கூர் பேசிய வார்த்தை, ஜாதியே தெரியாத நபர் இன்னைக்கு ஜாதியை பத்தி பேசுகிறார். அந்த வீடியோவை நாங்கள் போட்டு அதற்கான விளக்கத்தை கொடுத்து வருகிறோம். அனுராக் தாக்கூருடைய பர்மிஷன், அந்த சன்செட் டிவியோட பர்மிஷன் இல்லாமல் நாங்கள் இதற்கு மேல் அவர்களுடைய அந்த வீடியோவை, அந்த பதிவை போட்டு விமர்சிக்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 9 பாருங்கள். வாட் டஸ் broadcaster mean? Who touches the social media, writes small review, writes a comment. யாரெல்லாம் இந்த ப்ராட்காஸ்டர்ஸ்கள்? சோஷியல் மீடியாவில் இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா நான் ஒரு ப்ராட்காஸ்டர். என்னுடைய வீடியோக்கு கீழே நீங்க கமெண்ட் அடிச்சீர்கள்னா நீங்களும் ஒரு ப்ராட்காஸ்டர். இல்லை நான் ஒரு கட்டுரை வழியாக என்னுடைய கேள்விகளை கேட்க போகிறேன், ஒரு பிளாக் எழுத போகிறேன் என்றால் நீங்களும் ஒரு ப்ராட்காஸ்டர். அதாவது நீங்க எந்த விதத்தில் கேள்வி கேட்டாலும் நீங்க ப்ராட்காஸ்டர். சரி, எதற்காக இதை கொண்டு வந்தார்கள்? சோஷியல் மீடியாவை ட்ராப் செய்வதற்காக, வேற எந்த பிளானும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடிய சட்டப்படியே நீங்க பார்த்தீர்கள்னா எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் நாங்க தவறு செய்தால், போய் பேசினால், ப்ரொபகண்டாவை பரப்பினால் அந்த சட்டத்தில் இடம் இருக்கிறது. எங்களை எப்ப வேணாலும் சிறையில் அடைக்கலாம், எங்கள் மீது வழக்குகளை போடலாம், எங்களுடைய சேனலை முடக்கலாம். புதிய சட்டம் தேவை கிடையாது. ஆனால்
இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பிளானிங் ரவீஷ், ஆகாஷ், என்னை போன்ற நபர்களை சிக்க வைத்து, இதற்கு மேல் நீங்க கான்டென்ட் எல்லாம் கிரியேட் செய்ய தேவையில்லை, நீங்க அமைதியாக இருங்கள், நீங்க இந்த பிரச்சனைகளை சந்தியுங்கள். இதுதான் அவர்களுடைய முடிவு. OTT broadcasting service operator or digital news broadcasters who continue any distant class or group or relax through guidelines any requirement contained in any of provision of this act. நீங்க யாராக இருந்தால் கூட எங்களுக்கு கவலை இல்லை, இந்த ஆக்டை, இந்த ப்ரொவிஷனை நீங்க ஃபாலோ செய்யவில்லை என்றால் உங்கள் மீது வழக்குகள் பாயும். இதை தாண்டி கடைசியாக ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுகிறேன். அதாவது இதில் இவர்கள் வெறும் எங்கள் போன்ற பத்திரிகையாளர்களை டார்கெட் செய்யவில்லை, இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இல்லையா, பிஜேபியின் ஐடி விங்காக இருக்கட்டும், அல்ல பணத்திற்காக விலை போன பல்வேறு சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட்களாக இருக்கட்டும், அல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ்களாக இருக்கட்டும், அவர்களை காப்பாற்றுவதற்கும் இவர்கள் வழி செய்து விட்டார்கள். என்ன அது வழி? நீங்க பார்த்தீர்கள்னா, அரசாங்கம் அவர்கள் யார் சரியாக பேசுகிறார்கள், யார் தவறாக பேசுகிறார்கள் என்று அவர்கள் முடிவெடுப்பார்களா? அப்போ அவர்களுக்கு சாதகமாக பேசினீர்களா, நீங்க நல்ல கான்டென்ட் கிரியேட்டர், அவர்களை பார்த்து கேள்வி கேட்டீர்களா, நீங்க மோசமான கான்டென்ட் கிரியேட்டர். சரி, இந்த இடத்தில் இன்னும் ஒரு சில விஷயங்களை பாருங்கள், மிக முக்கியமான விஷயங்கள். The whole legislation is being done in secret. இந்த ஒட்டுமொத்த பில்லையே சீக்ரெட்டாக வைத்திருக்கிறது. அப்போ உங்களுக்கே அது தவறு என்று தெரிகிறதா இல்லையா? நீங்க தவறு செய்ததுனால தானே நீங்க அதை சீக்ரெட்டாக வைக்கிறீர்கள். இந்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, the bill has been shared in secret. ரொம்பவே பதுக்கி இந்த பில்லை ஷேர் செய்திருக்கிறார்கள். The bill will not be brought to the government standing committee. ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு கூட இதை கொண்டு வர மாட்டார்கள். இதை பற்றி எந்த விதமான டிபேட், எந்த விதமான பார்லிமெண்டில் இதை பற்றி பேச்சுவார்த்தை நடக்காது. பதுக்கமாக அமைதியான முறையில் பேக்டோர் வழியாக இந்த பில் கொண்டு வரப்படும், அதை பாஸும் செய்து விடுவார்கள். ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளாக இதை தான் செய்து வருகிறார்கள். வெறும் வாய்ஸ் ஓட்டை வைத்தே பல பில்லுகளை கொண்டு வந்திருக்கிறது. இந்த விஷயம் ஒரு முறை பாஸ் ஆகிவிட்டால் அதில் ரூல்ஸ் என்கிற பேரில், ரெகுலேஷன் என்கிற பேரில் இதில் பல்வேறு ரூல்ஸ்களை திணிப்பார்கள். டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டிலும் இதை தான் செய்திருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம், ஏற்கனவே செய்து விட்டார்கள். இந்த பில் எந்த விதத்தில் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் மற்றும் கமெண்டேட்டர்ஸ்களை உடைக்கப் போகிறது, கொல்லப் போகிறது என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதமான கேள்வியும் இதற்கு மேல் கேட்கப்படாது. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மீடியா உங்களுக்கு புரிந்திருந்தால் தயவு செய்து இதற்கு மேலாவது இந்த பில் வருவதற்கு முன்பே கேள்விகளை கேளுங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அஸ்வனி வைஷ்ணவ், அவரை நேரடியாக டாக்ஸ் செய்யுங்கள். ஏன்னா அவர் தான் இந்த ஐடி மினிஸ்டராகவும் இருக்கிறார், ரயில்வே மினிஸ்டர் மட்டும் கிடையாது. அவரை டாக்ஸ் செய்யும் போது ஒரு ஹேஷ்டாக் கீழே நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், கீழே எழுதியிருக்கிறது ஹேஷ்டாக் ஸ்டாப் பிராட்காஸ்ட் பில் என்று. நேரடியாக அஸ்வனி வைஷ்ணவ் மட்டுமல்ல, இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் மட்டுமல்ல, இந்த நாட்டு LOC லீடர் ஆஃப் ஆப்போசிஷனையும் நீங்க டாக்ஸ் செய்ய வேண்டும். ராகுல் காந்திக்கும் அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்க போகிறது. இந்த பில் வருவதற்கு முன்பே இதை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பேச்சுரிமை பறிக்கப்படும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் சிதைக்கப்படும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திரம் அளிக்கப்படும், உங்களுடைய குரலையும் நெரிக்க போகிறது இந்த பில். நீங்க கமெண்ட் எழுத முடியாது, நீங்க ஷேர் செய்ய முடியாது, நீங்க வீடியோக்களை பார்க்கவும் முடியாது. இந்த இடத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அரசாங்கம் வெறும் பார்லிமெண்டில் இருந்து மட்டுமே இயங்குவதல்ல. அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் வழியாக இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் அங்க போய் அமர்ந்து உங்களுக்காக பேசக்கூடிய நபர்களை தேர்வு செய்வதற்காக மட்டும்தான். பார்லிமெண்டில் மட்டுமல்ல, ராஷ்டிரபதி பவனில் இருக்கக்கூடிய நபர்கள் அல்ல, இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர், MLA, MP, மினிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலுமே அவர்கள் உங்களுக்காக வேலை பார்க்க வேண்டுமே ஒழிய உங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடாது. ஸ்டாப் பிராட்காஸ்டிங் பில் என்கிற இந்த ஹேஷ்டாகை மறந்து விடாதீர்கள். இந்த பதிவை தயவு செய்து பகிருங்கள். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம்.
ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.